السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்நசபு தொடர்பு படுத்துதல். அல் கிஸ்மு சானி இரண்டாவது பகுதி. இதில் நாம் எல்லா பாடத்தையும் கடந்து முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம்? இதனுடைய பயிற்சிகளை காண இருக்கின்றோம். அதாவது முதல் பகுதியில் நசபுடைய பொது சட்டங்கள், இன்னும் அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்டவை எவை என நம்ம பார்த்தோம். இங்கும் சில சட்டங்கள் பார்த்தோம். அதாவது ஃபஈலத் வஸனில் வந்தால் எப்படி தொடர்பு படுத்தணும், அந்த ஃபஈலத் வஸன் அதாவது அது ஐன் கலிமா இல்லத்தாக இல்லை என்றால், அதே போல் அந்த வார்த்தை முலஅஃபாக இல்லை என்றால் அந்த யாவை போக்க வேண்டும். ஃபஈலத்தில் இருக்கக்கூடிய யாவை போக்க வேண்டும் என்றும், அந்த ஐன் கலிமாவுக்கு ஃபதஹ் கொடுக்க வேண்டும் என்றும் நாம் பார்த்தோம். ஹனீஃபாவுக்கு ஹனஃபின் சொல்வதை போல. அதே முலஅஃபாக இருந்தால் ஜலீலா மாதிரி லாம் என்னது இவ்வாறு இருந்தால் அங்கே யாவை போக்க கூடாது, ஜலீலியுன் என்றுதான் படிக்க வேண்டும். அதே போல இல்லத்தாக இருந்தால் ஐன் கலிமா தவீலா மாதிரி அந்த ஐன் கலிமாவிலும் யாவை போக்க கூடாது, தவீலியும் தான் படிக்கணும். வெறும் ஹனீஃபாவுக்கு மட்டும் வந்தால், அவ்வாறு வந்தால் மட்டுமே ஹனஃபியும் என்று படிக்க வேண்டும் என்றும், ஃபுஐலத் வஸனிலே வந்தால் அதிலே முலஅஃபாக இல்லை என்றால் யாவை போக்க வேண்டும். ஜுஹைனா மாதிரி ஜுஹனின் படிக்கணும். உயைனா மாதிரி உயனின் படிக்கணும். முலஅஃபாக இருந்தால் யாவை போக்க கூடாது, உமைமாவுக்கு உமைமி என்பதை போல. அதற்கு பிறகு 3 எழுத்து ஐன் கலிமா கஸ்ராக இருந்தால் மலிகுன் மாதிரி அது நசபு செய்யும் சமயத்தில் அந்த ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுத்து மலக்கியுன் என்று படிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு 3 எழுத்து இருந்து அது லாம் கலிமா போக்கப்பட்டிருந்தால் எதுன் மாதிரி யாதால் 2 எழுத்து தான் இருக்கு. அப்ப லாம் கலிமா போக்கப்பட்டிருந்தால் இதுல 2 ரஹ்வீன்கள்ல 2 பிரிவா இருக்காங்க. முதல் பிரிவு அந்த லாம் கலிமாவில் யார் திருப்பி கொண்டு வருவார்களோ, தஸ்னியாவிலும் ஜம்மிலும் யார் திருப்பி கொண்டு வருவார்களோ அவர்கள் அந்த வாவை நசபின் சமயத்திலும் கண்டிப்பாக திருப்பி கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள். உதாரணமாக அபுன் அபவானி அப்படின்னு திருப்பி அந்த வாவை கொண்டு வரவங்க தஸ்னியாவுல அது கண்டிப்பா நசபுலையும் கொண்டு வரணும், அபவியும் என்று கூறுகிறார்கள். இன்னொரு பிரிவினர் கொண்டு வர மாட்டார்கள், தஸ்னியாவிலும் கொண்டு வர மாட்டார்கள், ஜம்மிலும் அந்த லாம் கலிமாவை கொண்டு வர மாட்டார்கள். அவர்கள் நசபு செய்யும் பொழுது கொண்டு வரலாம், கொண்டு வராமலும் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். உதாரணமாக எதுன் எதானி, எதானில லாம் கலிமா திரும்பி கொண்டு வரல, அதனால எதியுன் என்றும் சொல்லலாம், எதவியுன் என்று கூட நாம் சொல்லலாம் என்று நாம் படித்தோம். கடைசியாக ஒரு பாடம் பார்த்தோம். முரக்கபே இபாஃபி, முரக்கபே மஸ்ஜி, முரக்கபே முரக்கபே மஸ்ஜியை பார்த்தோம், முரக்கபே இஸ்னாதியை பார்த்தோம். இல்ல முரக்கபே மஸ்ஜி, முரக்கபே இஸ்னாதிக்கு முதல் வார்த்தையிலேயே நாம் தொடர்பு படுத்த வேண்டும். முரக்கபே இவாஃபியாக இருந்தால் குழப்பத்தை பயந்தால் 2வது வார்த்தையும், குழப்பத்தை பயப்படவில்லை என்றால் முதல் வார்த்தையிலும் நசபு செய்ய வேண்டும் என்றும், அதே போல தஸ்னியா ஜம் இவ்வாறெல்லாம் இருந்தால் தஸ்னியா ஜம்முடன் நாம் சேர்க்க கூடாது, அந்த தஸ்னியா ஜம்மின் முஃப்ரதின் பக்கம்தான் நாம் சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோம். அதுவே ஒரு அலமாக மாறிவிட்டால், ஒரு ஜம் அலமாக மாறினால் அதனுடன் அந்த வார்த்தையிலே சேர்க்கலாம். அதே போல இஸ்முல் ஜம் ஆக இருந்தாலும், இஸ்முல் ஜின்சுல் ஜம் ஆக இருந்தாலும் அதனுடைய வார்த்தையிலே சேர்க்கலாம் என்பதெல்லாம் நசபு செய்யலாம் என்பதையெல்லாம் தெளிவாக பார்த்தோம். வாருங்கள் இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை முழுமையாக காண்போம். இதுவரை 9 பயிற்சிகளை இந்த நசபு கிஸ்மு சானியில் நாம் பார்த்து முடித்து விட்டோம். வாருங்கள் அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் பயிற்சி நம்பர் 10 பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் இப்பொழுது நாம் அதோடைய பயிற்சிகளை காண்போமா? அப்ப என்ன சொல்றாங்க? 10வது பயிற்சியில் என்ன கேள்வி? உன்சுபில் அஸ்மா இல் ஆத்தியத்தி மாதிக்ரி சபபி.
பின்வரும் பேச்சர்களின் பக்கம் தொடர்பு படுத்து காரணத்தை கூறுவதுடன் இந்த ஏன் இப்படி தொடர்பு படுத்தணும்னு காரணம் சொல்லணும், அதனுடன் நீ தொடர்பு படுத்து. ஓகேவா? இதான் கேள்வி. அப்ப பாருங்க, சுஹதா ஊ, இங்க சுஹதா என்பது ஒரு ஊருடைய பெயர். ஓகேவா? இங்க வந்து என்னது, தியாகிகள், ஷஹீதானவர்கள் அர்த்தம் வைக்க கூடாது. ஏன்னா கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, இது மனுஃபியா என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரு தான் இந்த சுஹதா என்பது. அதுக்கப்புறமா ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, இல்முல் மந்திகி, மந்திக்கின் கல்வி. மந்திக்னா தர்க்கத்தை சார்ந்த கல்வி, தர்கவியல்பாங்க. சரியா? அப்புறம் பாருங்க, இப்னு மசூதின், இது இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, மிக பெரும் சஹாபியின் மிகவும் பிரபலமான ஒரு சஹாபி யாரு, இப்னு மசூதின் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் பாருங்க, அல் அன்பாரு, இதுவும் என்னது, ஒரு நகரம் தான். இங்க கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு பழைய நகரம் தான் என்னது இது, பகதாதுக்கு பக்கத்துல இருக்கு இந்த அன்பார் நகரம். சரியா? அதுக்கப்புறமா என்ன கொடுத்திருக்காங்க, ஹம்மாமுன், அப்படின்னா இது ரெண்டா படிக்கலாம். ஹம்மாமுன்னா புறா. ஓகேவா? இல்லாட்டி குளியலறை, ரெண்டுத்துக்கும் ஹம்மாம் தான் சொல்லுவாங்க. சரியா? புறான்னு சொல்லலாம், இல்லாட்டி குளியலறைன்னு குளியலறை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பாருங்க, சவாக்கினு என்பது ஊருடைய பேரு. அபுல் அஹ்லரி, இது ஊருடைய பேரு. அல் ஜஸாயிரு, அல் ஜஸாயிர் என்பது அல்ஜீரியா, இன்று அல்ஜீரியா நாடு இருக்குல்ல, அந்த அல்ஜீரியாவுக்கு அரபியில அல் ஜஸாயிர் என்பார்கள். அதுக்கப்புறமா என்னது, அல் குத்துபான் என்பதும் இரு துருவங்கள். குத்துபான்னா என்னது, இரு துருவங்கள்னு அர்த்தம். அஹ்ராபுன் அப்படின்னா கிராமவாசி, அரபியில், அரபியர்களில் கிராமப்புற அரபிகள் அப்படின்னு அர்த்தம். ராஹிபின் என்பது ஒரு ஊருடைய பெயரு. மதரசத்துல் ஹுகூக், சட்டக்கல்லூரி. கபாயிலும் அப்படின்னா பழங்குடியினர்கள். ஓகேவா? இல்லாட்டி கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? கின்னஸ்ரீனு, இப்ப கின்னஸ்ரீன் என்பது சிரியாவில் உள்ள ஒரு வரலாற்றுல புகழ் பெற்ற ஒரு நகரம் தான் கின்னஸ்ரீன். அதுக்கப்புறம் என்னது, அல் உசரா, அமைச்சர்கள். அப்ப இது பக்கம் தொடர்பு படுத்தணும். இந்த வகையில ஏன் தொடர்பு படுத்தணும்னு காரணத்தையும் நம்ம சொல்லணும். அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. அதுக்கான பதிலை இப்பொழுது நம்ம என்ன செய்வோம் பார்ப்போமா? இப்ப பாருங்க, ஷஹதாவுன்னா அந்த சுஹதான்ற அந்த ஊர்ல, இப்ப சுஹதாவியுனா அந்த ஊரை சார்ந்தவன். ஓகேவா? ஏன் இப்படி தொடர்பு படுத்தணும், அது காரணம் பாருங்க, யுன்சபு இலா லஃப்திஹி, இந்த சுஹதா என்ற வார்த்தையின் பக்கமே தொடர்பு படுத்தப்படும். அப்படின்னா இதோடைய முஃப்ரதுக்கு போக தேவையில்ல, இந்த வார்த்தை, இந்த ஜம்முடைய வார்த்தையின் பக்கமே தொடர்பு படுத்தப்படும். ஏன் நம்ம சட்டம் படிச்சிருக்கோம், ஒரு ஜம்மா இருந்தா அதோடைய முஃப்ரதுல தான் தொடர்பு படுத்தணும்னு. ஆனா அந்த ஜம்மு அலமா மாறிடுச்சுன்னா அப்போ அந்த முஃப்ரதுக்கு போக கூடாது, அந்த ஜம்முலியே தான் தொடர்பு படுத்தணும்னு. அதனாலதான் இந்த சுகதான்றது அலமா மாறிடுச்சு, ஒரு ஊருக்கு பேரா மாறிடுச்சு. அதனால இந்த வார்த்தையிலே தொடர்பு படுத்தி சுகதாவியுன்னு படிக்கணும். ஓகேவா? லியன்னஹு இஸ்மு பலதின், என்னென்றால் நிச்சயமாக சுகதா என்ற இஸ்மாகிறது ஒரு ஊருடைய பெயராகும். இன்கான ஜம்அன் ஃபில் அஸ்லி, அசலிலே, அசலிலே இது பன்மையாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இது என்னது, இது ஒரு ஊருடைய பெயர். சுஹதா என்பது ஷஹீதுடைய ஜம்மு தான் சுஹதா. அசல்ல அது ஒரு ஜம்மா இருக்கட்டும், இப்ப இந்த வந்து ஒரு நகரத்துடைய பேரா மாறிடுச்சு. அப்ப அலமா மாறிட்டா அந்த அலம்லயே நம்ம என்ன செய்யணும், தொடர்புபடுத்தணும்னு. அதனால அந்த அலம்லயே நம்ம தொடர்புபடுத்தணும். சரியா? அப்ப இந்த அம்சா 4 எழுத்து, அம்சாக்கு முன்னாடி 4 எழுத்து வந்துட்டா அந்த அம்சாவை வாவா மாத்தணும்ல, அதனால வாவா மாத்திருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, சவாக்கின் ஊர் பேர் சொன்னோம்ல, இப்ப சவாக்கினியுன் அப்படின்னா அந்த சவாக்கின் நகரத்தை சார்ந்தவன். யுன்சபு இலா லஃப்திஹி, இது வந்து அந்த அந்த இஸ்மோடைய வார்த்தையின் பக்கமே, இந்த சவாக்கின் என்ற இஸ்மின் வார்த்தையின் பக்கமே தொடர்புபடுத்தப்படும். ஏனென்றால் இந்த சவாக்கின் என்ற இஸ்மாகிறது இஸ்மு பலதின், ஒரு ஊருடைய பெயராகும். வென்கான ஜம்அன் ஃபில் அஸ்லி, அசலிலே அது ஜம்மாக ஆக்கியிருந்தாலும் சரியே. அப்ப இது என்னது, சாக்கினுடைய ஜம்மு சவாக்கின்னு. அப்ப இது ஜம்மு, அசல ஜம்மு தான், ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு, ஊராயிருச்சு. அதனால இந்த வார்த்தையின் பக்கமே நம்ம தொடர்புபடுத்தணும். ஒருவேளை இது ஊருடைய பெயரா இல்லாட்டி என்னவா இருக்கும், அதோடைய முஃப்ரதுல நம்ம தொடர்புபடுத்தியிருப்போம். ஆனா இப்ப ஊருடைய பெயரா ஆயிருச்சு, அதனால அந்த லஃப்ல, அந்த வார்த்தையின் பக்கமே, ஜம்முடைய வார்த்தையின் பக்கமே நம்ம என்ன செய்யணும், தொடர்புபடுத்திடுறோம். அதுக்கப்புறம் பாருங்க, ராஹிபீன, அப்படின்னா இது ஊருடைய பேருன்னு சொன்னோம்ல. இப்ப ராஹிபீனியும், அந்த ராஹிபின் உயிரை நகரத்தை சார்ந்தவன். இப்ப இதுவும் ஜம்மு தான், அசலே ஜம்மு. இருந்தாலும் இப்ப என்ன ஆயிடுச்சு, இது ஊருடைய பேராயிருச்சு. ஊருடைய பேர்னா அந்த ஜம்முடைய வார்த்தையிலே தொடர்பு படுத்தணும். அதான் சொல்றாங்க, யுன்சபீல் அலஃப்லிஹி, அந்த ராஹிபீன் என்ற இஸ்மின் பக்கமே, அந்த இஸ்மின் வார்த்தையின் பக்கமே தொடர்பு படுத்தப்படும். ஏனென்றால் நிச்சயமாக ராஹிபீன் என்ற இஸ்மாகிறது இஸ்மு பலதீன், ஒரு ஊருடைய பெயராகும். ஒயின்கான ஜம் அன் ஃபில் அஸ்லி, அசலிலேயே அது பன்மையாக ஆகியிருந்தாலும் சரி. அசல்ல இது பன்மைதான், ராஹிபுடைய பன்மைதான் ராஹிபீன். இருந்தாலும் இப்போ இது ஊருடைய பெயராயிருச்சு. அதனால அந்த வார்த்தையின் பக்கமே தொடர்பு படுத்தி ராஹிபி நீயோ அப்படின்னு சொல்லணும், ராஹிபி நகரத்தை சார்ந்தவன். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இல்முல் மந்திகி, மந்திக் கல்வின்னு படிச்சோம்ல, தர்க்கவியல்னு.
அப்ப அல் மந்திகியு தர்க்கவியலை சார்ந்தவன். அப்ப முலாஃப் முலாஃபிலிஹா இருக்கும் பொழுது, முரக்கபி இபாஃபியா இருக்கும் பொழுது, முதல் வார்த்தையில என்னது குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா ரெண்டாவது வார்த்தையில தான் என்னது இது நசபு செய்யணும்னால, அதனாலதான் இல்முல நம்ம என்ன செய்யல, நசபு செய்யாம தொடர்பு படுத்தாம மந்திக்குள்ள நம்ம என்ன செஞ்சோம், தொடர்பு படுத்தணும். ஏன் இல்மியும்னு சொன்னா என்னவா இருக்கும்? நிறைய இல்மு இருக்குல்ல, ஃபிக்ஹ் இருக்குது, அதே போல தஃப்சீர் இருக்குது, அதே போல நஹு இருக்குது. இப்ப வெறும் இல்முன்னு சொன்னா அது மந்திக்குன்ற அர்த்தம் கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப குழப்பம் வரும். மந்திக்கின்னு சொல்லும் போது இதுலதான் அப்ப குழப்பம் வரும்போது ரெண்டாவது வார்த்தையில என்ன செய்யணும், தொடர்பு படுத்தணும். இப்ப என்ன செய்யாது, குழப்பமே வராது. மந்திக்கின்னு சொல்லும் போது மந்திக்கு மட்டும்தான் எடுக்கும். சரியா? பாருங்கள், என்னஹு முரக்கபுன் இலாஃபியுன், ஏனென்றால் இல்முல் மந்திக் என்ற இஸ்மாகிறது முரக்கபுன் இலாஃபியுன், முரக்கபி இலாஃபி ஆகும். முலாஃப் முலாஃபிலிஹி சேர்த்து பெயராக வைத்துள்ளார்கள், அதனால இது முரக்கபி இலாஃபி ஆகும். வலா யுக்மனுல் லபுசு, அதே போல் குழப்பம் என்னது நிம்மதி பெறப்படாது. அந்த குழப்பம் இதா நுசிப இலா சொதரிஹி, அந்த முரக்கபி இலாஃபியின் முதல் வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டால் குழப்பம் நிம்மதி பெறப்படாது. அப்ப முதல் வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டு இல்மியும் சொன்னா அப்ப குழப்பம் ஏற்படும். அப்ப அந்த குழப்பத்தான் நிம்மதி கிடைக்காது. அதனாலதான் ரெண்டாவது வார்த்தையில சேர்த்தோம். சரியா? அதே போல தான் அபுல் அஹ்லர்ல அபவியுன்னு முதலாவதுல சேர்த்துட்டோம்னா என்ன ஏற்படும்? எந்த அப்பா, எந்த நிறைய அப்பா இருக்காங்க, அபுனா தந்தைன்னு அர்த்தம். அப்ப குழப்பம் ஏற்படும். அப்ப அஹ்லர்னு சொல்லும் போதுதான் கிளியர் ஆயிரும். அப்ப அபுல் அஹ்லரி சார்ந்தவன். சரியா? அப்ப அபுல் அஹ்லரி அல் அஹ்லரியூ, அபுல் அஹ்லரை சார்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப நீ என்னஹு முரக்கபுன் இலாஃபியன், இந்த அபுல் அஹ்லர் என்ற இந்த, ஏனென்றால் நிச்சயமாக இந்த அபுல் அஹ்லர் என்ற இஸ்மாகிறது முரக்கபுன் இலாஃபியன், முரக்கபி இலாஃபி ஆகும். முலாஃப் முலாஃபிலிஹி என்ற அடிப்படையில் சேர்த்து ஒருத்தவங்களுக்கு பேரா வச்சாங்கன்னா அது முரக்கபி இலாஃபின்னு சொல்லியிருக்கோம்ல. இப்ப இது முரக்கபி இலாஃபி. வலா யுக்மனு லபுசு இதா நுசிப இலா சுதரிஹி, அந்த முரக்கப் இலாஃபியின் ஆரம்ப வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டால் குழப்பம் நிம்மதி பெறப்படாது. அப்ப குழப்பத்துல நிம்மதி கிடைக்காது. அப்ப அபுல போய் சேர்த்தோம்னா, இப்ப அதுல சேர்த்துட்டோம்னா அபுல் அஹ்லர்னு அர்த்தம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அபுன்னு நிறைய பேர் வச்சிருக்காங்க. அதனால என்னது, அபு ஹுரேராவா, அபு பக்கரா, நிறைய பேர் இருக்குல்ல. அப்ப அபுன்னு சேர்த்துட்டா எந்த அபுன்னு கேள்வி வரும், குழப்பம் வரும். அதனால ரெண்டாவது வார்த்தையில தான் நம்ம சேர்க்கணும். அடுத்த பாருங்க, மதரசத்துல் ஹுகூகி. அப்ப இதுவும் நம்ம சொல்லிட்டோம் மேலேயே, என்னது சட்ட கல்லூரின்னு. அப்ப கல்லூரினா நிறைய கல்லூரி இருக்கு. சட்டம் இருக்கு, டாக்டர் படிக்க கல்வி இருக்கு, அதே போல என்னது காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப மதரசான்னு சேர்த்துறா அது சட்ட மதரசா. இப்ப மதரசாவை சார்ந்தவன் சொன்னா, கல்லூரியை சார்ந்தவன் சொன்னா எந்த கல்லூரிப்பான்னு கேள்வி வருமா வராதா? அதனால கொஸ்டின் அந்த குழப்பம் வர்றதுனால ரெண்டாவதுல என்னது ஹுக்கூக்கியும் சேர்த்துட்டானா இப்ப குழப்பமே இல்லை. அவன் சட்ட கல்லூரியை சார்ந்தவன் ஈஸியா தெரிஞ்சிடும். அப்ப மதரசத்துல் ஹுக்கூக்கி சட்டக்கல்லூரி, அல் ஹுக்கூக்கியுனா சட்டக்கல்லூரியை சார்ந்தவன். லிஅன்னஹு முரக்கபுன் இலாஃபியுன், ஏனென்றால் நிச்சயமாக இந்த மதரசத்துல் ஹுக்கூக் என்பது முரக்கபே இலாஃபி, முவாஃப் முவாஃபிலிஹி என்ற அடிப்படையில் இணைக்கப்பட்டதாக இருக்கின்றது. எனவே அது முரக்கபே இலாஃபியாக இருக்கின்றது. இப்ப நம்ம படிச்சிருக்கோம், முலாஃப் முலாஃபிலிஹி என்ற அடிப்படையில் முரக்கபே இலாஃபியா இருந்தா அதுல முதல் எழுத்துல நம்மளுக்கு தொடர்பு படுத்துறதுல ஏதேனும் சந்தேகம் வரும் என்றால், ஆனா மாசால சேர்த்தானா எந்த மாசான்னு கேள்வி வரும்ல. அது ஹுக்கூக்கு மாசாவா இல்ல நிறைய மாசா இருக்கு. அதனால நம்ம அந்த இடத்துல என்ன செய்யல, தொடர்பு படுத்தாம ரெண்டாவது வார்த்தையான ஹுக்கூக்ல நம்ம என்ன செய்யறோம், தொடர்பு படுத்துறோம். மர்கபே இலாஃபில முதல் வார்த்தையில குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா ரெண்டாவது வார்த்தையில தான் தொடர்பு படுத்தணும் படிச்சோம்ல. அதனாலதான் ரெண்டாவது வார்த்தையில நம்ம என்ன செய்யறோம், இங்க தொடர்பு படுத்துறோம். வலா யுக்மனுல் லப்சு இதா நுசிப இலா சுதரிஹி, அந்த முரக்கப் இலாஃபியின் ஆரம்ப வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டால் குழப்பம் நிம்மதி பெறப்படாது. குழப்பத்திலிருந்து நிம்மதி கிடைக்காது. மதரசால நம்ம என்ன செஞ்சோம்னா மதரசையும் சேர்த்தோம்னா எந்த மதரசான்னு கேள்வி வரும். இது வந்து சட்டக்கல்லூரி மதரசான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப குழப்பம் வருதுல, அதனாலதான் ரெண்டாவது வார்த்தையில சேர்த்தோம். அதே போல பாருங்க, இப்னு மஸ்ஊதி. அப்ப இப்னு 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 நிறைய இப்னு இருக்காங்க. மகன் அர்த்தம். அப்ப வெறும் இப்னுன்னு சொல்லிட்டா என்னது, எந்த இப்னு, யாருடைய மகன் அப்படின்னு கேள்வி வரல, யாரை சார்ந்தவன்னு. அப்ப இந்த நேரத்துல ரெண்டாவது வார்த்தையில தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம தொடர்பு படுத்தணும். அப்ப மஸ்ஊதியுன், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சார்ந்தவன். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி குழப்பம் வரும் பொழுதுலாம் ரெண்டாவது வார்த்தையில தான் நம்ம என்ன செய்யணும், தொடர்பு படுத்தணும். லிஅன்னஹு முரக்கபுன் இலாஃபியுன், என்னென்றால் நிச்சயமாக இந்த இப்னு மஸ்ஊத் என்ற இந்த இஸ்மாகிறது முரக்கபுன் இலாஃபியுன், முரக்கபி இலாஃபியாகும். இப்ப இப்னு மஸ்ஊதீன், அதனால முவாஃப் முலாஃபி என்ற அடிப்படையில் சேர்த்து பெயராக இருக்கிறது. அதனால் முரக்கபி இலாஃபி. வலா இக்மனு லப்சு இதா நுசிப இலா ஸத்ரிஹி, அந்த முரக்கபி இலாஃபியின் ஆரம்ப வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டால் குழப்பம் நிம்மதி பெறப்படாது.
அப்ப முதல் வார்த்தையில இபனியோன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம்னா இல்லாட்டி பனவியோன்னு நம்ம சொன்னோம்னா என்ன செய்யப்படாது, குழப்பத்துல இருந்து நிம்மதி கிடைக்காது. இப்போ எந்த மகன் யார சொல்றான்னு கேள்வி வரும். அதனால மசூதின்னு சொல்லும் பொழுது அந்த குழப்பம் இப்னு மசூத் ரலியல்லாஹு மட்டும்தான் குறிக்கும். அதனாலதான் ரெண்டாவது வார்த்தையில நம்ம என்ன செய்யறோம், தொடர்பு படுத்துறோம். ஓகேவா? அல் ஜஸாயிர் என்பது அல்ஜீரியான்னு சொன்னோம்ல. அப்ப அல் ஜஸாயிரியு அல்ஜீரியா நகரத்தை நாட்டை சார்ந்தவன். அப்ப ஜசாயிர் என்பது ஜசீரத்துடைய பன்மை தான் ஜசாயிர் அசல்ல. ஆனா அந்த பன்மை எப்பொழுது ஒண்ணுக்கு பேரா மாறிடுச்சோ, பேரா மாறினதுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, அதோடைய முஃப்ரதின் பக்கம் போகக்கூடாது. அந்த ஜம்முடைய வார்த்தையின் பக்கமே தான் நம்ம நசபு செய்யணும். யுன்சபு இலா லஃப்லிஹி, அந்த வார்த்தையின் பக்கம் ஜசாயிர் என்ற இஸ்மின் வார்த்தையின் பக்கமே நம்ம என்ன செய்யணும், தொடர்புபடுத்தப்படும். யுன்சபு தொடர்புபடுத்தப்படும். ஏனென்றால் நிச்சயமாக இந்த ஜசாயிர் என்ற இஸ்மாகிறது இஸ்மு மதீனத்தின் ஒரு நகரத்தின் பெயராகும். வென்கான ஜம்அன் ஃபில் அஸ்லி, அசலிலே அது பன்மையாக ஆகியிருந்தாலும் சரியே, இது ஒரு நகரத்துடைய பெயராகும். இது அசல ஜசீரத்துடைய ஜம்மு தான் ஜசாயிர். ஆனா இப்ப இங்க அல்ஜீரியான்றது ஒரு நகரமா மாறிடுச்சு, ஒரு நாட்டுடைய பெயர் அலமா மாறிடுச்சு. அப்படி அலமா மாறிட்டா அந்த பன்மையில தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம நெசவு செய்யணும். ஆனா ஜசாயிரியும் படிச்சோம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, கபா ஈனுன். அப்ப இது கோத்திரங்கள்னால, அப்ப இது எதுக்கும் பெயர்லாம் கிடையாது. இது கோத்திரங்கள். கபீலாவுடைய ஜம்மு கபாய். அப்ப இந்த மாதிரி இருந்தா என்ன செய்யணும், இதோடைய முஃப்ரதுல தான் நம்ம தொடர்பு படுத்தணும். இப்ப கபாயிலுடைய முஃப்ரது கபீலா. இப்ப கபீலா ஃபைல தௌசண்ட்ல வந்தா யாவை போக்கிட்டு ஐன்கலிமாக்கு ஃபத்தஹ் கொடுக்கணும். அதனாலதான் கபீலாவுல யாவை போக்கிட்டு ஐன்கலிமாக்கு ஃபத்தஹ் கொடுத்து கபலியுன், கோத்திரங்களை சார்ந்தவன். அப்ப அது அலமா இல்லாத பொழுது என்ன செய்யணும், அதோடைய முஃப்ரதுல தான் தொடர்பு படுத்தணும். அதனால கபாயில தொடர்பு படுத்தாம அதோடைய முஃப்ரதுக்கு போய் நம்ம தொடர்பு படுத்தணும். லிஅன்னஹு ஜம்உன், ஏனென்றால் நிச்சயமா கபாயில் என்ற இஸ்மாகிறது ஜம்உன் பன்மையாகும். ஃபயுன்சபு இலல் முஃப்ரதி, எனவே அதோடைய முஃப்ரத் ஒருமையின் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டது. அப்ப ஜம்மா இருந்தாலும் தஸ்னியாவா இருந்தாலும் அதோடைய ஒருமையில தான் தொடர்பு படுத்தணும். அதனாலதான் கபீலாவின் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டது. அப்ப ஃபைல தௌசண்ட்ல வந்தா யாம் போக்கிட்டு ஐந்து கொடுக்கணும், கைனசுடைய தாவும் போக்கணும். அதனாலதான் அதெல்லாம் போக்கிட்டு கபலியுன்னு படிச்சோம். சரியா? அதுக்கு அல் அன்பாரு. அன்பார் என்பது நம்ம படிச்சோம். இது என்னது, இது ஒரு நகரத்தின் பெயரை படிச்சோம்ல. அப்ப இது நான் அசல்ல இது ஜம்மு தான். ஜம்மாக இருந்தாலும் இது என்னவாயிருச்சு, ஒரு நகரத்திற்கு பெயரா மாறிடுச்சு. பெயரா மாறிட்டா என்ன செய்யக்கூடாது, அதோட முஃப்ரதுக்கு போக தேவையில்ல, இந்த ஜம்முலயே தான் தொடர்புபடுத்தணும். அப்ப அல் அன்பாரியோ, அன்பார் நகரத்தை சார்ந்தவன். யுன்சபு இலா லஃப்லிஹி, அன்பார் என்ற இந்த இஸ்மின் வார்த்தையின் பக்கமே தொடர்பு படுத்தப்படும். ஏன்னகு அலமுன் அலா மதீனத்தின், ஏனென்றால் நிச்சயமாக இந்த அன்பார் என்ற இஸ்மாகிறது ஒரு நகரத்தின் மீது உள்ள ஒரு அலமாகும், ஒரு பெயராகும், பெயர் சூட்டப்பட்ட ஒரு பெயராகும். வைன்கான ஜம்அன் ஃபில் அஸ்லி, அசலிலே அது பன்மையாக ஆகியிருந்தாலும் சரி, அது நகரத்தின் மீது சூட்டப்பட்ட ஒரு பெயராக இருக்கின்றது. அதனால இதுக்கு முஃப்ரதின் பக்கம் போக தேவையில்லை. அசலில் ஜம்மு தான் இருந்தாலும் இப்ப பெயரா மாறிட்டனால அந்த அந்த பெயரா மாறினால அந்த ஜம்முலயே அந்த வார்த்தையிலேயே நம்ம தொடர்பு படுத்தணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, அது குத்துபானி இரு துருவங்கள்னால. அப்ப குத்துபுன் குத்துபானி, இப்ப தஸ்னியாவா இருந்தா என்ன செய்யணும், அதோடைய முஃப்ரதின் பக்கம் தானே நம்ம தொடர்பு படுத்தணும். அப்ப குத்துபானியோடைய முஃப்ரது குத்துபுன். அதனால குத்துபி அல் குத்துபியு, அந்த இரு துருவத்தை சார்ந்தவன். அப்ப தஸ்னியாவா இருக்கட்டும் ஜம்மா இருக்கட்டும், அந்த ஜம்முலையும் தஸ்னியாவிலையும் தொடர்பு படுத்தக்கூடாது, அதோடைய முஃப்ரதுக்கு போய் தான் தொடர்பு படுத்தணும், நம்ம சட்டம் படிச்சிருக்கோம். அதனால குத்துபானில நம்ம தொடர்பு படுத்தல. குத்துபி அல் குத்துபியு, இரு துருவத்தை சார்ந்தவன் அப்படின்னு என்ன செய்யறோம், அதோடைய முஃப்ரதுல போய் நம்ம என்ன செய்யறோம், தொடர்பு படுத்துறோம். சரியா? அப்ப படிக்கும் பொழுது என்னது, இது இது கூட தான் நம்ம தொடர்பு படுத்துறோம். ஓகேவா? அதனால என்னது, இரு துருவத்தை சார்ந்தவன் தான் நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். சரியா? லிஅன்னஹு முசன்னன், ஏனென்றால் இந்த அல் குத்துபான் என்ற இஸ்மாகிறது முசன்னன் தஸ்னியாவாக இருமையாக்கப்பட்டதாக இருக்கிறது. ஃபயுன்சபு இலல் முஃப்ரதி, இங்க நூன் வந்திருக்கு, மீம் வரணும். சரியா? எனவே அந்த ஒருமையின் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டது. அந்த குத்துபானியோடைய ஒருமையான குத்துபின் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டு அல் குத்துபியுன் என்று படிக்கிறோம். சரியா? அதுக்கு என்ன படிச்சோம், கின்னிஸ்ரீன் அப்படின்னு ஒரு நகரம் பேச்சம் படிச்சோம்ல. அப்ப இங்க என்ன படிக்கணும், கின்னிஸ்ரீனியோ, அந்த கின்னிஸ் நகரத்தை சார்ந்தவன். அப்ப கின்னிஸ்ரு, இந்த யானூனை பார்த்துட்டு ஜம்முடைய யானூன் மாதிரி தெரியும். ஓகேவா? கின்னிஸ்ரு என்பதுடைய ஜம்முடைய யானூனு. ஓகேவா? அப்ப உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, முஃப்ரதுக்கு போயிடக்கூடாது. இந்த ஜம்முலயே தான் நம்ம என்ன செய்யணும், தொடர்பு படுத்தணும். காரணம் இது இப்ப என்னவாயிருச்சு, ஒரு ஊருடைய பெயரா ஆயிடுச்சு. அதனால ஒரு அலமா மாறிடுச்சு.
அளவா மாறிட்டா முஃப்ரதுக்கு போத்தால அந்த ஜம்முலையை தான் நம்ம என்ன செய்யணும், தொடர்புபடுத்தணும். யூன்சபில் அலஃப்லிஹி, எனவே அந்த கின்னிஸ்ரீன் என்ற இஸ்மின் வார்த்தையின் பக்கமே தொடர்புபடுத்தப்படும். ஏனென்றால் நிச்சயமாக இந்த கின்னிஸ்ரீன் என்ற இஸ்மாகிறது அலமுன் அல மதீனத்தின், ஒரு நகரத்தின் மீது சூட்டப்பட்ட ஒரு பெயராக இருக்கின்றது. மயின்கான ஜம் அன் ஃபில் அஸ்லி, அசலிலே அது பன்மையாக ஆகியிருந்தாலும் சரி. கின்னிஸ்ர் என்பதுடைய பன்மைதான் கின்னிஸ்ரீன். அப்படி அது அசலில் அது பன்மையாக இருந்தாலும் இப்பொழுது அது பெயராக மாறிவிட்டது. அதனால அந்த ஜம்முலையை தான் நம்ம என்ன செய்யணும், தொடர்புபடுத்தணும். அதுக்கு பாருங்க ஹம்மாமுன், புறான்னு சொன்னோம்ல, ஹம்மாமியுன் புறாவை சார்ந்தவன். அப்ப இங்க என்னது, லியன்னஹு இஸ்மு ஜின்சின் ஜம்இயின். அப்ப இது வந்து என்னன்னா, இது இஸ்மு ஜின்சு ஜம்மு. இஸ்மு ஜின்சு ஜம்முனா என்ன ஏது அதனுடைய விளக்கம் எல்லாம் தெளிவா நம்ம பாடத்துல பார்த்துட்டோம். இங்க சுருக்கமா சொல்லணும்னா ஒரு பன்மை புறாக்கள்னு அர்த்தம் வைக்கணும், சரியா? ஆஹ் அப்ப புறாக்கள்னு அர்த்தம் வைக்கணும், அதான் இஸ்மு ஜின்சு ஜம்மு. அதோடய நம்ம தாவை சேர்த்தோம்னா முஃப்ரதோடைய அர்த்தம் கொடுக்கும். அதை வச்சுதான் நம்ம என்ன செய்வோம், நம்ம இதை கண்டுபிடிப்போம், எதை, இஸ்மு ஜின்சு ஜம்மு. இப்போ உதாரணத்துக்கு ஷஜருன் என்பது மரங்கள்னு அர்த்தம். ஷஜர்ல தாவை சேர்த்தோம்னா ஷஜரத்துன் ஒரு மரம்னு கொடுக்கும். அப்ப அந்த ஷஜருன்றது இஸ்மு ஜின்சு ஜம். அப்ப எதனோடலாம் தா சேர்த்தா அது ஒருமையை கொடுக்குதோ அதையெல்லாம் இஸ்மு ஜின்சு ஜம். அப்ப ஹம்மாமா என்பது புறாக்கள், இதுல தாவை சேர்த்தோம்னா அது ஒரு புறான்னு அர்த்தம் கொடுக்கும். ஓகேவா? அதனால இது இஸ்மு ஜின்சு ஜம்மு. அப்ப என்ன செய்யணும், இந்த இஸ்மு ஜின்சு ஜம்முலும் அந்த ஜம்முலையே தான் நம்ம சேர்க்கணும்னு படிச்சோம். அதனாலதான் அந்த ஜம்முலையே ஹம்மாமியும் சேர்த்து படிக்கிறோம். ஏனென்றால் நிச்சயமாக ஹம்மாம் என்ற இஸ்மாகிறது இஸ்மு ஜின்சின் ஜம்ஐயின், இஸ்மு ஜின்சு ஜம்மாக இருக்கிறது. எனவே அந்த இஸ்மு ஜின்சு ஜம்முடைய வார்த்தையின் பக்கமே தொடர்பு படுத்தப்படும். இந்த ஹம்மாம் என்ற வார்த்தையின் பக்கமே தொடர்பு படுத்தப்படும். ஓகேவா? அதான் இஸ்மு ஜின்சு ஜம்முடைய சட்டம் தானே படிச்சோம். அதுக்கு பாருங்க அராபுன், கிராமத்து அரபிகள், கிராமத்து அரபிகள் சொன்னோம்ல. அப்ப அராபியுன் கிராமத்து அரபிகளை சார்ந்தவன். அப்ப ஆராபுன் என்பது என்னவாகிவிட்டது, இஸ்மு ஜின்ஸ் ஜம். ஓகேவா? ஏன் இதுல தாவ சேர்த்தாலோ அல்லது தனிசுடைய இந்த நெசப்புடைய யாவ சேர்த்தாலோ அது ஒரு நபரை குறிக்கும். ரெண்டுமே வரும், சரியா? நான் வெறும் தா மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இப்போ சஜருனுக்கு சஜரத்துன் ஒரு மரம்னு குறிச்சுச்சுல, அதே போலதான் நெசப்புடைய யாவ சேர்த்தாலும் ஒரு நபரை குறிக்கும். அப்படி இருந்தாலும் அது இஸ்மு ஜின்சுல் ஜம்மு தான். இப்ப ஆராபின்னு சொல்லும் பொழுது அது கிராமத்து நபர் ஒரு நபர்னு குறிக்கும். அப்ப தான் சேர்ந்தாலும் சரி, இந்த நெசமுடைய யா சேர்ந்தாலும் சரி, அது ஒரு நபர்னு குறிக்கும்னா அந்த வார்த்தை என்னவாகும், இஸ்மு ஜின்ஸ் ஜம்மாக ஆகும். நம்ம பார்த்தோம்ல, அதே போல்தான் ஆராப் என்பது யா சேரும் பொழுது அது ஒரு நபரை குறிக்கின்றது. அதனால இது இஸ்மு ஜின்சு ஜம் ஆகும். ஓகேவா? இஸ்மு ஜின்சு ஜம்முடைய சட்டம் என்ன, அந்த ஜம்மின் பக்கமே நம்ம தொடர்புபடுத்தணும். பாருங்க, யுன்சப் இலா லஃப்லிஹி, ஆராப் என்ற இந்த இஸ்மின் வார்த்தையின் பக்கமே தொடர்புபடுத்தப்படும். ஏனென்றால் நிச்சயமாக ஆராப் என்ற இந்த பெயர் சொல்லாகிறது இஸ்மு ஜின்சு ஜம்இயின், இஸ்மு ஜின்சு ஜம் ஆக இருக்கின்றது. அதனால் இந்த வார்த்தையின் பக்கமே தொடர்புபடுத்தப்படும். கடைசியா பாருங்க, அல் உசரா, உசராஉனா அமைச்சர்கள், அல் வசீரியுனா அமைச்சர்களை சார்ந்தவன். இப்போ உசரான்றது ஜம்மா இருந்தா இது எதுக்கும் அலம்லாம் கிடையாது, வெறும் ஜம்மு. வசீரோடைய ஜம்மு தான் உசரா. அப்ப நம்ம எங்க போயிடணும், ஸ்ட்ரைட்டா அதோடைய ஒருமைக்கு போயிடணும், வசீருக்கு போயிடணும். ஓகேவா? அது வசீர்ல தான் தொடர்பு படுத்தணும். அதனாலதான் வசீரியோ. அப்ப என்ன வரும், ஆஹ் அமைச்சர்களை சார்ந்தவன். இந்த உஸ்ரா என்ற பெயர் சொல்லாகிறது. ஏனென்றால் நிச்சயமாக இந்த உஸ்ரா என்ற பெயர் சொல்லாகிறது ஜம்உன் பன்மையாக இருக்கின்றது. இல்லல் முஃப்ரதி, எனவே அதனுடைய ஒருமையின் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டது. எனவே அதனுடைய உஸ்ராவுடைய ஒருமையான வசீரின் பக்கம் என்ன செய்யப்பட்டது, தொடர்பு படுத்தப்பட்டது. அப்ப இதெல்லாம் நம்ம படிச்ச பாடம் தான். தஸ்னியா ஜம்மா இருந்தா அதோடைய ஒருமையில என்ன செய்யணும், தொடர்புபடுத்தணும். அது ஜம்மு ஒரு அலமா மாறிடுச்சுன்னா அந்த ஜம்முடைய வார்த்தையிலேயே தொடர்புபடுத்தணும். அதே போல இஸ்மு ஜின்ஸ் ஜம்மா இருந்தா அதோடைய வார்த்தையிலேயே தொடர்புபடுத்தணும். அதே இஸ்முல் ஜம்மா இருந்தாலும் கவுமு மாதிரி இருந்தா அதோடைய வார்த்தையிலேயே தொடர்புபடுத்தணும். அதே போல முரக்கபே இலாஃபியா இருந்தா குழப்பம் வந்துச்சுன்னா ரெண்டாவது வார்த்தை, குழப்பம் இல்லாட்டி முதல் வார்த்தை. அதே முரக்கபே மஸ்ஜியாவோ இருந்தாலும் முரக்கபே இஸ்னாதியா இருந்தாலும் எப்பவுமே முதல் வார்த்தையிலே தான் தொடர்புபடுத்தணும். இதெல்லாம் நம்ம தெளிவா சட்டங்கள் படிச்சுட்டோம். அதோடைய பயிற்சிகள் தான் இது கொடுக்கப்பட்டுள்ளது. வாருங்கள், தொடர்ந்து அடுத்து இன்னும் 2 பயிற்சிகள் இருக்கின்றது, தொடர்ந்து நாம் காண்போம். ஆமீன். ஆஃபிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.